அதிமுக முன்னாள் எம்எல்ஏ திரு சுப்ரத்தினம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் செங்கோட்டையனும் ஓபிஎஸும் ஒரே கார்ல போறாங்க, எப்படி பாக்குறீங்க சார்? சார், எனக்கு முன்னாடி பேசிய சகோதரர் கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில சொன்னாரு. திரு செங்கோட்டையன் அவர்கள் நான் சும்மா நட்பு ரீதியா தான் போனேன் அப்படின்னு சொல்றது கூட வாய்ப்பு என்று சொன்ன வார்த்தை அவருடைய செங்கோட்டையன் அவர்களை எங்களுடைய இந்த மூவ் கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில அமைந்திருக்கிறது. இன்று காலையே அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய மதுரை பாண்டியன் ஹோட்டலுக்கு விரிவாக விவாதித்து பிறகு கட்சியின் நலன் கருதி புரிந்திருக்கக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் அனைவரும் இணைந்து நாம் நம்முடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்த வேண்டும், எதிர்கால திட்டங்களுக்கு இன்றைக்கே செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு அவர்கள் ஒன்றாக காலில் இணைந்து ஒரு திட்டத்தோடு ஒரு தெளிவான முடிவெடுத்து சில பல சுயநல சக்திகளிடம் மாட்டி சிக்குண்டு தவிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த 4 தலைவர்களும் அம்மாவால் புரட்சியாளர் எம்ஜிஆர் காலத்திலேயே முதல் பொதுக்குழுவை பொருளாளராக இருந்து நடத்திய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் 3 முறை அம்மா அவர்களால் முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர், கழகத்தின் பொருளாளராக நியமிக்கப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் திரு அம்மாவால் அரசியலுக்கு அறிமுகப்படுத்தி 25 ஆண்டு காலம் இந்த கட்சியினுடைய செயல்பாடுகளை தீர்மானித்தவர். அம்மாவின் அறிவுரை ஏற்று திரு தினகரன் அவர்கள் 33 வருடம் அம்மாவிற்கு தோன்றா துணையாக இருந்த திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு தார்மீக பொறுப்பும் கடமையும் இந்த இயக்கத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அந்த கடமை இருக்கிறது என்ற அடிப்படையில் மிகுந்த ஆழ்ந்து சிந்தித்து அவருடைய கடமை உணர்வோடு இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள். எனவே இந்த இணைப்பு ஆனது தமிழ்நாடு எதிர்கால அரசியலுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு மக்கள் பிரிந்திருக்கக்கூடிய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று சேர்ந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்படி தலைவர் கால எம்ஜிஆர் காலத்திலும் அம்மா காலத்திலும் மாற்று சக்தி அதிமுக என்ற நிலை இருந்ததோ அதே நிலையை இந்த இயக்கத்துக்கு மீட்டெடுக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். நிச்சயமாக உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்த நால்வரும் இணைந்த இந்த ஒரு அமைப்பு தான் உண்மையான அதிமுக என்ற நிலை உருவாக்கப்படும். வரும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக போட்டி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணிக்கும் அண்ணன் ஓபிஎஸ், அண்ணன் தினகரன், அண்ணன் செங்கோட்டையன், திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் இணைந்து உருவாக்கக்கூடிய கூட்டணிக்கு தான் இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கக்கூடிய அந்த உயரிய நோக்கரோடு தான் இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அறுதிட்டு உறுதியான முடிவெடுத்து எங்கள் தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடன் ஒரே காரில் பயணிக்கிறார். எனவே நான் நட்பு ரீதியாக பயணித்தேன் என்று சொல்லுவார் என்று அவர் சொல்வது என்பது அவருடைய நீண்ட நெடி 50 ஆண்டு கால அரசியலை கொச்சைப்படுத்துவதற்கு சமம். அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அப்போ இந்த ஒன்றிணைந்த இந்த பயணம் அப்படின்றது ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு பயணம் தானா திரு சுப்ரத்தினம்? ஆமாங்கண்ணா, நீண்ட நாட்களாக இந்த தலைவர்கள் பேசி வந்தது. அதற்கு ஒரு நல்ல தருணத்திற்காக காத்திருந்தார்கள். இன்றைக்கு தேவர் திருமகனாருடைய ஜெயந்தி அதற்கு நல்வாய்ப்பாக அமைந்ததன் காரணமாக இன்னும் உங்களிடம் ஒருபடி மேலே போய் சொல்வதென்றால், நேற்று இரவே அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் மதுரை பாண்டியன் ஹோட்டல்ல எங்கள் தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை சந்தித்தார்கள். இருவரும் மனம் விட்டு நீண்ட நேரம் பேசினார்கள். தொலைபேசியில் அண்ணன் தினகரன் அவர்களுடன் தொடர்பு கொண்டார்கள். அதே போல அண்ணன் திருமதி சசிகலா அம்மையார் அவர்களிடமும் தொலைபேசியில் பேசி இருக்கிறார்கள். அதற்கு முன்னால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நேரில் சந்தித்திருக்கிறார். ஆனால் டே டு டே பேசிஸ் அண்ணன் K.S. செங்கோட்டையன் has been maintaining a direct contact with Mrs. சசிகலா மேடம். எனவே இந்த அடிப்படையில் நீண்ட காலம் இது செயல் திட்டம் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு செயல்படுத்துவதற்கான தருணம் இன்றைக்கு தேவர் ஜெயந்தியில் அமைந்திருக்கிறது. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுவதாகவும், தமிழ்நாட்டுடைய எதிர்கால அரசியல் பைபோலார் பாலிடிக்ஸ் that has been maintained by the Dravidian movement will be retrieved and thrown into the public for its existence. அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான பயணம் இன்று முதல் தொடங்கிவிட்டது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறோம் இதுல இருந்து, அப்படித்தானே? அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான பயணம் என்பதை விட அதிமுகவை, ஏன்னா நாங்கள் ரிப்பீட்டடா எந்த நிபந்தனை இல்லாமல் நாங்கள் இணைய தயார், கட்சி நலன் கருதி என்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்வதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலே பேசி வருகிறார். சமீபத்தில் அவர் அக்டோபர் 17ஆம் தேதி இயக்கத்துடைய நிறுவன நாளில் பேசுகிற பொழுது என்ன கலைகள் எல்லாம் பிடுங்கி எறியப்பட்டு விட்டது என்று அவர் சொல்கிறார் என்றால்
எந்த அளவுக்கு தடித்த வார்த்தைகளை அரசியலில் பயன்படுத்தக்கூடாத சொற்றொடர்கள் எல்லாம் அவர் பயன்படுத்துகிறார் என்று பார்க்கிற பொழுது நிச்சயமாக அவருடைய கட்சியின் எதிர்காலம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் போய் இந்த இயக்கம் எக்கேடு கட்டாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த பொதுச் செயலாளர் பதவியில் மட்டும் தான் தொடர வேண்டும், மற்றவர்களும் இணைந்தால் தன்னுடைய மவுசு போய்விடும் என்ற அடிப்படையில் அவர் சுயநலத்தோடு செயல்படுகிறார். அவரை அந்த மனநிலை இருக்கக்கூடியவருடன் இணைவது என்பது காலம்தான் அதில் பதில் சொல்ல வேண்டும். எனவே அந்த நிலையை தாண்டி நாங்கள் இயக்கத்தை மீட்டெடுப்பதற்கான முயற்சியில் இந்த 4 தலைவர்கள் ஈடுபட்டு விட்டார்கள். இந்த முயற்சிக்கு இன்றைக்கு இயக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் பெருத்த எதிர்பார்ப்போடு காத்து இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களும் பேராதரவு நல்குவார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று சக்தியாக நாங்கள் உருவாகுவோம். நன்றி சார், இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.